அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நேத்தி வியாழக்கிழமை யார் யாரெல்லாம் கமெண்ட்ல உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேங்கம்மா. ஏன்னா நேத்தி நான் சொன்னது போல் நீங்கள் அனைவரும் ஒபே பண்ணி உங்களுடைய பிரார்த்தனையை ஒரே ஒரு வரியில் சொல்லியிருந்தீங்க. படித்து பார்த்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்கம்மா. அதனால் உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறதுக்கு, அதாவது நம்மக்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்காது. தொட்டதெல்லாம் நமக்கு பொன்னாகக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்கம்மா. இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். காரு, பங்களா, வீடு வாங்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு 24 மணி நேரமும் வந்துட்டே இருக்கும். அதே போல் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும், நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் 21 நாட்களிலே கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு வழிபாடை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அம்மாவுடைய மிராக்களை பார்த்தலாம். வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட சிலையில் வராகி அன்னையோடைய முகம் தெரிஞ்சிருக்கு. இந்த இமேஜில் பாருங்கள். 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்குறாங்க. மகாலட்சுமி தாயாரும் ஒன்று தான், வராகி அன்னையும் ஒன்று தான், அனைத்து தெய்வங்களும் ஒன்று தான். நீங்கள் எதுவாக பார்த்தாலும் அந்த ரூபத்தில் நானே தெரிவேன் அப்படின்றது போல் மகாலட்சுமி தாயாரோட முகத்தில் வராகி அன்னையோட முகம் தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து அம்மாவை நம்பிக்கையோடு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதே போல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மிராக்கல் நம்பர் கொடுத்துருந்தேன். இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டே வரும்போது உங்களுடைய கடன் முழுவதும் அடையும். நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும்னு. அதே போல் ஒரு சகோதரி இந்த நம்பரை எழுதியதன் மூலமாக அவங்களுக்கு வர வேண்டிய கடன் பணம் பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் பணம் வந்திருக்கு. அதன் மூலமாக அவங்க அடகு வச்ச நகை எல்லாம் மூட்டுட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா. இதே போல் ஒரு நம்பரை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பண பிரச்சனைகளும் தீரும். ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். சுக்கிர பகவானுக்குரிய ஒரு நம்பரும் அதே போல் ஒரு சிம்பிளும் கொடுக்க போகிறேன். இதை உங்களுடைய உள்ளங்கையிலே நீங்கள் எழுதணும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. டெய்லியுமே குளித்து முடித்த பிறகு உங்களுடைய உள்ளங்கையில், அதாவது இடது கையில் இருக்கிற உள்ளங்கையில் கட்டவரலுக்கு கீழே சுக்கிரமேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள், அந்த இடத்துல இந்த நம்பரை எழுதணும். இந்த நம்பர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இது கூட இன்னொரு சிம்பிளையும் சேர்த்து இந்த முறையில் நீங்கள் எழுதும்போது 21 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் சிறுக சிறுக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும். ஒரு லக்ஸரி லைஃப்பை வாழக்கூடிய அற்புத ஆற்றலை இது உங்களுக்கு பெற்றுத்தரும். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறது போல் உங்களுடைய உள்ளங்கையில் முதல்ல இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி வாசனை திரவியங்கள் ஜவ்வாது இருந்ததுன்னா அந்த ஜவ்வாதை அந்த உங்களுடைய சுக்கிரமேட்டில் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பன்னீரால் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், அதுவுமே அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெட் கலர் பெண்ணால் 24 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. இப்படி அந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய சிம்பிள், அதுக்குள்ளே இருக்கிறது சுக்கிர பகவானுக்குரிய எண் 6. இந்த நம்பரை இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே முறையில் எழுதுங்க. ரெட் கலர் பெண்ணாலையும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணாலையும் எழுதலாம். இப்படி எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா, இதை டெய்லியுமே குளித்து முடித்ததுக்கப்புறம் அந்த உள்ளங்கையில் நான் சொன்னது போல் பர்ஃப்யூம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பர்ஃப்யூம் இல்லைன்னா கூட ஜவ்வாது, பன்னீர் இது போல் எது இருந்தாலும் ஒரு வாசனை திரவியங்கள் அந்த கையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 24 அப்படின்னு நம்பர் எழுதுங்க. அதுக்கு கீழே இந்த சிம்பிளை வரைஞ்சி அதுக்கு நடுவில் இந்த 6 நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் நான் பணம்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, பணம் வேணும்னா பணம்னு எழுதிக்கோங்க, கடன் தீரணும்னா கடன் தீரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. சின்னதாக எழுதிக்கோங்க, ஒரே ஒரு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க, ஒரே ஒரு வரியில். இல்லை குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகணும், வீடு கட்டணும், சொந்த நிலம் வாங்கணும், எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும், பதவி உயர்வு வேண்டும், இது போல் என்னென்ன வேணுமோ ஷார்ட்டாக நான் பணம்னு எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கோங்க. இது போல் டெய்லியுமே எழுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சுட்டு தான் படுக்கணும். அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க.
கண்டிப்பாக எங்கெங்கேயோ நீங்கள் பரிகாரன்ற பேரில் வந்து காசு பணத்தை செலவு பண்ணி நிறைய பணம் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா? இது ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் உங்களுடைய பிரார்த்தனையை மிக விரைவில் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். அதனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் மேலே வந்து ஒரு விநாயகர் சுழி போட்டுக்கோங்க. இதை எழுத போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்த என்னுடைய குலதெய்வத்துக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு மனசால நன்றியை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எனக்கு 1,00,000 பணம் வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் 24 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த சிம்பலை வந்து நீங்கள் அந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த சிம்பலை வரைஞ்சி அந்த ரவுண்டுக்கு நடுவில் 6 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இதே போல் 21 முறை நீங்கள் எழுதணும். எனக்கு 1,00,000 பணம் வேண்டும்னு எழுதிட்டீங்க இல்லையா? அதுக்கு பக்கத்தில் 24 இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. இதே போல் 21 முறை எழுதுங்க. வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக எனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசில் நினச்சிட்டு எனக்கு 1,00,000 பணம் வேண்டும் அப்படின்னு இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேலை வேணும்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24ன்ற நம்பரை எழுதி அதுக்கு பக்கத்தில் இந்த சிம்பிளை எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு வீடு கட்ட வேணும்னா நான் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 24 அப்படின்னு இந்த நம்பரை எழுதி அந்த சிம்பிளை எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை எழுதி இந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் எழுதி அதுக்கு பக்கத்தில் 24 அப்படின்னு எழுதிட்டு இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. இதே போல் 21 நாட்கள் நீங்கள் செய்யணும். 21 முறை எழுதுங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப 21 நாட்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகவே வேண்டாம். அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா நீங்கள் எழுதுறதை விட்டுட்டு அடுத்த ஒரு பிரார்த்தனைக்காக இதை எழுதலாம். நீங்கள் எழுதிய இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஓடுற தண்ணியில், அதாவது 21 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. அப்படி தண்ணி இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு தெய்வ விருட்சத்துக்கு கீழே இந்த பேப்பரை போட்டு மண்ணால் மூடி விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிர ஓரையில் 8 to 9 இரவு நேரத்தில் பண்ணலாம். இன்றைக்கி பண்ண முடியாதவங்க நாளையிலேருந்து கூட போடலாம். முதல்ல இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தால் மட்டும் அன்றைய நாளை தவிர்த்துட்டு மற்ற நாளில் பண்ணுங்கள். இதே போல் அந்த 24 அந்த சிம்பிளை வந்து நீங்கள் டெய்லியுமே எழுதலாம். இதுக்கு வந்து எத்தனை மாதத்தில் எழுதணும்லாம் கணக்கு கிடையாது. வாழ்நாள் முழுக்க எழுதிட்டே வாங்க. ஒரு லக்ஸரி லைஃப்பை வாழக்கூடிய அற்புதத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.